வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ராசா தற்பொழுது கைது செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் RN ரவி அவர்களே பொதுவெளியில் அவமானப்படுத்தும் விதமாகவும் தரைக்குறைவாகவும் பேசியதன் காரணமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் ராசாவின் மீது தற்பொழுது வழக்கு பதிவு ஒன்று செய்துள்ளதாக. இதனால் தற்பொழுது ராசா அவர்கள் சென்னையில் இல்லை, அவர் டெல்லியில் இருப்பதால் அவரை கைது செய்வதற்கான உடனடி நடவடிக்கை தமிழக காவல்துறையினர் ஏற்குமா அல்லது டெல்லி காவல்துறையினர் கைது செய்து தமிழகத்திற்கு அழைத்து செல்வார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சரி, தமிழகத்தில் திமுகவிற்கும் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் எப்பொழுதுமே மோதல்கள்தான். ஆனால் கடந்த 2 மாதங்களாக திமுகவும் தமிழக ஆளுநரும் நட்புறவாக பழகி வந்தனர். ஆனால் அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற பிறகு திமுகவை அமைச்சர்கள் மிக மோசமான நிலைமையில் வைத்து வருவதாகவும், இதனால் அமைதியாக இருந்த ஆளுநர் RN ரவி அவர்களை திமுகவின் MP ராசா அவர்கள் கோபப்படுத்தும் விதமாக நேற்று ஒரு செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருக்கிறார். ஆளுநர் RN ரவி அவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கும் வகையில் பேசுவதாகவும், அரசு அதிகாரிகளை மிரட்டுவதாகவும், தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தனது கட்டுப்பாட்டின் கீழ்தான் செயல்பட வேண்டும் என்பதற்கேற்ப ராசா அவர்கள் தற்பொழுது ஆளுநர் நினைக்கிறார் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆதாரம் இல்லாத கருத்துக்களை தெரிவித்திருப்பதால் ஆளுநர் RN ரவி அவர்கள் என் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்ததன் காரணமாக தற்பொழுது வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராசா அவர்களை பற்றி நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். 2G வழக்கில் எப்படி சிக்கினார், அதற்கு பிறகு அவர் எப்படி ஜாமீனில் வெளிவந்து அந்த வழக்கை எப்படி தள்ளுபடி செய்வதற்கான ஆவணங்கள், முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷாவின் மரணம், ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே பேசப்பட்டது. ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது என்று கைவிரித்து ராசா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து தப்பித்தும் தற்பொழுது MP-யாக, நீலகிரி தொகுதி MP-யாக தற்பொழுது இருக்கிறார். ஆனாலும் தமிழக மக்கள் ராசாவிற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு தான் வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் ராசாவின் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதன் காரணமாகவும், இனிமேல் ராசாவின் வழக்கை அதிகப்படியாக மேல்முறையீடு செய்தாலும் நான் அதை எதிர்த்து போராடுவேன் என்பதற்கேற்ப ஆளுநர் தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதனால் ராசா அவர்களது MP பதவி கூட பறிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.